மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எப்படி இருந்தது? இங்க இருக்கிற ஃபுட்டை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். அங்க சாப்பிட்ட ஃபுட்டை பத்தி முதல்ல சொல்லுங்க. அதை பத்தி தான் முதல்ல பேசி ஆகணும். ஓவராலா இந்த ஐடியாவே ஒரு பயங்கரமா இருக்கு. ஓகே, இந்த ஐடியாவை யோசிச்ச ஆள் யாரு? அங்க விருந்து கொடுத்து கொலை பண்ணிட்டாங்க, நம்ம விருந்து கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வைக்கலாங்கிறது தான். அப்படியே அந்த சீன் தான் ரீக்ரியேட் ஆகுது. இங்க விஜய் சார் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த சிரிக்கிறது ஞாபகம் வருது, சார் என்ன குத்துறது ஞாபகத்துக்கு வருது. அந்த உரையாடல் தளபதி கூட நடந்த அந்த இன்டராக்ஷன்ங்கிறது எப்படி இருந்தது? அது வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ளஷர் மூமெண்டா என் லைஃப்ல என்னைக்கும் பதிகிற மாதிரியான ஒரு விஷயம். நான் சாரை பார்த்ததே இல்லை, என் லைஃப்லயே பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வந்துட்டு எல்லாருக்கும் யூசுவலா சொல்லுவாங்கல்ல, பேசவே மாட்டாரு, இன்ட்ரோவர்ட்னா சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நான் பார்த்த மாதிரி அப்படி இல்லை, ரொம்ப ஜாலியா வந்தாரு. ஜாலியா வந்துட்டு பிரகாஷ் சார் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி. ஓகே, ரொம்ப நல்லா சிரிச்சு நல்லா பேசிக்கிட்டாங்க. எனக்கு அது வேற ஒரு ஷாக். ஏன்னா அதுக்கு முன்னாடி பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த பாண்ட் எப்படி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல? அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். அந்த முரண்பாடுகள் தெரிஞ்சுதா இல்ல அதெல்லாம் மறந்து வேற மாதிரி இருந்தாங்களா? இங்கதான் நம்ம வந்து ஒரு இப்படி ஒரு விஷயத்த நம்ம இப்பதான் பாக்குறோம். ஏன்னா சார் அங்க பேசினதுக்கும் சார் இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இப்பதான் தெரியுது. பொலிட்டிக்கல் வேற, சினிமா வேற. நீங்க இது பாத்தீங்களா இந்த ரீல? உங்க சிரிப்பு வந்து சீமான் சாரோட சிரிப்பு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காதுலாம் பாத்தீங்களா? அது பிரதர் இப்ப ஒரு 2-3 நாளா அது ஒரு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஏன் சிரிப்பை கட் பண்ணிட்டு சாரோட சிரிப்பை போட்டிருந்தாங்க. நம்ம என்னடா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த சீன் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணல, சரியா ஒர்க் ஆகலன்னா சாகும் போது கத்த மாட்டாங்க. சாருக்கு அந்த ராவணா மாமன் அந்த சாங் எழுப்பினாலும் ஒன்னும் ஹைப் இருக்க போறது. ஓகே, சாருக்கு யூஸ்வலா கிடைக்கிற எல்லா மாசம் கிடைச்சிடும். பட் அந்த கேரக்டர் அப்படி ஆனாதான். பாபி தியோல் சாரோட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கட்டுன்னு சொன்னாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, சூப்பர்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சார் கேட்டேன் சூப்பர் அப்படின்ட்டாரு. நான் போய் பாபி தியோல் சாரோட காலை டச் பண்ணி, சார் சாரி சார் பண்ணதுக்கு அப்படின்னு. வாட் ஆக்டர் மேன் யூ ஆர். ஓகே, வாட் ஆக்டர், கம் வில் see the shot அப்படின்னாரு. சார் என்னைக்கா லைஃப்ல பார்த்தா ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார், சொல்லலாமா அப்படின்னு. இவ்வளவு நடக்குது. படம் பகவதி வில்லன் சேம் டே ரிலீஸ் பார்க்க போனோம் சார். படம் பார்த்துட்டு நீங்க அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வீட்டுக்குள்ள வருவீங்களா சார், இன்னசென்ட்டா வந்துட்டு நீ வந்து பணத்துக்காக கத்தி எடுத்துவேன், நான் பாசத்துக்காக கத்தி எடுத்துவேன், அந்த குழந்தை இந்த மண்ணை தூக்குண்டா அப்படின்னு நீங்க சொல்வீங்க சார். அவர் அப்படியே சிரிக்கிறார். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு பெரும் விருந்தை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த ஜனநாயகன் அந்த ட்ரீட் முடிஞ்சு இப்போ நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்னா, ஜனநாயகன் படத்தில் நடிச்ச அந்த வைரல் லாஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்னு கூட சொல்லலாம், ஆக்டர் சந்தீப் ரவிராஜ் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். பிரதர் வணக்கம். வணக்கம் சார். வழக்கமா நம்ம வந்து ஸ்டுடியோல தான் இன்டர்வியூ பண்ணுவோம். ஸோ எனக்கு உங்க கூட இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு தோணுனோன்னே என்ன ஐடியா யோசனை, உங்க சீனே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டைனிங் டேபிள்ல இருக்கிற ஒரு சீன் தான். இப்போ கூட எனக்கு பக்கத்துல வந்து தளபதி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே தான் தோணுது. இங்க பிரகாஷ் ராஜ் சார் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. பிரகாஷ் சாரோட மகனா நடிச்சிருப்பீங்க. ஸோ நாங்க என்ன நினைச்சோம்னா, டி நகர் பாண்டி பசார்ல இருக்கக்கூடிய பசும்பொன் ஹோட்டல்ல பசும்பொன் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. பெரும் ஃபர்ஸ்ட் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு இது டெபியூ இல்ல, பட் ஆனா இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளம்னு சொல்லலாம். ப்ளீஸ் ஹாவ் த லஞ்ச். சாப்பிட்டுட்டே பேசுவோம். எப்படி இருந்தது? இங்க இருக்கிற ஃபுட்டை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். அங்க சாப்பிட்ட ஃபுட்டை பத்தி முதல்ல சொல்லுங்க. அதை பத்தி தான் முதல்ல பேசி ஆகணும். ஓவராலா இந்த ஐடியாவே ஒரு பயங்கரமா இருக்கு. ஓகே, இந்த ஐடியாவை யோசிச்ச ஆள் யாரு? உங்க டீம்? நம்ம டீம் தான், எல்லா டீமா பண்ணி. ஓகே, அங்க விருந்து கொடுத்தாங்க, அங்க விருந்து கொடுத்து கொலை பண்ணிட்டாங்க, நம்ம விருந்து கொடுத்து சந்தோஷமா அனுப்பி வைக்கலாங்கிறது தான். இல்ல இது யோசிக்கும் போது இந்த சீன் வந்து ரீக்ரியேட் பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு. அப்படிதான் எனக்கு ஞாபகம் வருது. இதேதான் பிரியாணி, 65 லெக் பீஸ் எல்லாமே அங்கேயும் இருந்தது, இங்கேயும் ஓவரால் அது எல்லாமே இருக்கா. அப்படியே அந்த சீன் தான் எனக்கு ரீக்ரியேட் ஆகுது. இங்க விஜய் சார் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த சிரிக்கிறது ஞாபகம் வருது, சார் என்ன குத்துறது ஞாபகத்துக்கு வருது, பிரகாஷ் ராஜ் சார் இருக்கிறதெல்லாம் மெமரிக்கு வருது. சோ எல்லாமே அப்படியே கண்ணு முன்னாடி இன்னொரு வாட்டி பாக்குற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஆல்வேஸ் வெல்கம்.
சொல்லுங்க அந்த சீன் எடுக்கப்பட்ட விதம் அண்ட் ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசுவோம். தளபதியோட கடைசி படம், அந்த கடைசி படத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பாக்கியமா பலர் கருதுறாங்க. அவர்கிட்ட போகும்போது அந்த உரையாடல் தளபதி கூட நடந்த அந்த இன்டராக்ஷன்ங்கிறது எப்படி இருந்தது? அது வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ளஷர் மூமெண்டா என் லைஃப்ல என்னைக்கும் பதிகிற மாதிரியான ஒரு விஷயம். நான் சாரை பார்த்ததே இல்லை, என் லைஃப்லயே பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்றப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் இதே மாதிரி முன்னாடி பிரியாணி இருக்கு, எல்லாம் செட்டப்போட இங்க உட்காந்து ரெடியா இருக்கேன். பிரகாஷ் ராஜ் சார் உட்காந்துருக்காங்க, விஜய் சாருக்காக வெயிட் பண்றேன், எப்படா சார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பதான் 1 வீக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் மாநாடு வேற முடிச்சிருந்தேன். ஆமா ஆமா, அந்த ஃபயர் அந்த ஃபயர் ஸ்பீச்சை கேட்டு அதே மைண்ட்ல இருந்து போல என்ன மாதிரியான இதுல சார் வருவாரு அப்படின்றதப்போ பாத்துட்டேன். சார் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க, ரொம்ப ஜாலியா வந்தாரு, ரொம்ப ஷாக்கா இருந்தது, இவ்வளவு ஜாலியா இருக்காரு வந்துட்டு. எல்லாருக்கும் சொல்லுவாங்க பேசவே மாட்டாரு, சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நான் பார்த்த மாதிரி அப்படின்னா ரொம்ப ஜாலியா வந்தாரு. ஜாலியா வந்துட்டு பிரகாஷ் சார் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப நல்லா சிரிச்சு நல்லா பேசிக்கிட்டாங்க. எனக்கு அது வேற ஒரு ஷாக், ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே தான் நம்ம மிகப்பெரிய ஒரு கருத்து. ஆக்சுவலா பிரகாஷ் ராஜ் சார் டிஎம்கேக்கு சார்பா கொஞ்சம் நின்னாரு, அவர் ஆன்டி பிஜேபிங்கிறதுனால, இங்க திமுக பிஜேபி எதிர்க்கிறாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பீச் நான் கேட்டிருந்தேன். சோ அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நானும் பாக்குறேன், சாரியும் பாக்குறேன், இதெல்லாம் ஒன்னா நடக்குது, இது எப்படி இருக்க போதோ அப்படின்னு ஒரு பக்கம் பயம். பார்த்தா ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டாங்க. அது பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது ரொம்ப அழகா வந்து உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்ததுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் சொன்ன சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சார் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் மறக்கவே முடியாது என்னால. போயிட்டாங்க, சார் அந்த டேர்ன் பண்ணி இப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு ஆர்டிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தப்பா அப்படின்னு சொன்னாரு. என்ன அப்படியே அது வேற, அது அந்த மொமெண்ட்டை வந்து எனக்கு எப்படி வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல, என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. சார் நான் கையெடுத்து கும்பிட்டுட்டு, சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார், உங்களை பாப்பனானே எனக்கு தெரியாது, நான் நல்லா ஒரு படம் பண்ணிருக்கேன்றது நீங்க சொல்றது வந்து என்ன சார், ஆக்டரா எனக்கு முடியல சார் அப்படின்னு. இல்லம்மா, நான் அந்த டைரக்டருக்கும் போன் பண்ணி விஷ் பண்ணிருந்தேன். ஆமா சார் தெரியும் சார், தெரியும் சார். ஓகே ரெடியா போலாமா, ஓகேவா நீங்க? சார் ஓகே சார். கட் பண்ணா நான் சிரிக்கிற ஷாட், சிரிப்புல இருக்கிற ஷாட்ல நான் கண் கலங்கி இருக்கேன். அது வேற ஒரு பக்கம். வினோத் சார் ஓகேவா அப்படின்னு, ஓகேவா சந்தீப் ஓகே சார் போலாம் சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கேரக்டருக்குள்ளயும் அந்த மூட்குள்ளயும் போறோம். இப்போ பிரகாஷ் ராஜ் சார் சொன்ன கேட்டே ஆகும், ஏன்னா 2 பேருக்குமே பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. விஜய் சார் வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ, குறிப்பா திமுக பாலிடிக்ஸ எதிர்க்கிறவர். ஆனா பிரகாஷ் ராஜ் சார் கொஞ்சம் அந்த பக்கம் நிக்கக்கூடிய ஆள். நீங்க சொன்ன மாதிரி முன்னாடியே சில கருத்து முரண்பாடுகள்லாம் நம்ம மேடையில வெளிப்படுத்திக்கிட்டதை பார்த்தோம் அந்த டைம்ல, எலெக்ஷன் டைம். அது பேசிக்கா அப்படிப்பட்ட ஒரு 2 பேர் படத்துல ஒரு ஹீரோவா வில்லனா நடிக்கிறாங்கிறது, இன்னொன்னு அவங்க சந்திச்சுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஐயோ என்னடா கத்தியும் உரசிக்கு போதா அப்படிங்கிற இது. பட் அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த பாண்டு எப்படி இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். அந்த அந்த முரண்பாடுகள் தெரிஞ்சுதா இல்ல அதெல்லாம் மறந்து வேற மாதிரி இருந்தாங்களா? இங்கதான் நம்ம வந்து இப்படி ஒரு விஷயத்த நம்ம இப்பதான் பாக்குறோம். ஏன்னா சார் அங்க பேசினதுக்கும் சார் இவங்க 2 பேரும் இங்க பேசிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இப்பதான் தெரியுது. பொலிட்டிக்கல் வேற, சினிமா வேற அப்படின்றது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பாண்டிங்க பார்க்கும்போது தான் நானே உணர்றேன். இப்படிதான் இல்ல அப்படின்றது வந்து நான் உணர்றேன். சார் ஒரு சாதாரண மனிதனா நானும் அதை பார்க்கும்போது அதுதான் உணர்றேன். எண்ட் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களுக்குள்ள இருந்த இவ்வளவு வருஷம் இருந்த அந்த விஷயம், அவங்களுக்குள்ள இருந்த பாண்டிங், அதுதான் நான் பாக்குறேன். எங்கேயுமே இப்படி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா விஷயங்கள் பத்தி எங்கேயுமே தெரியல. அவ்வளவு நல்லா பேசிக்கிட்டாங்க. உங்களோட சீன் இருக்குல்ல, அந்த சீனை தனியா டீகோட் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் ரெஃபரன்சஸ் உள்ள ஒரு சீன். அந்த சீன்ல ஒண்ணு வருவோமே. ஃபர்ஸ்ட் பிரகாஷ் சார் சொல்ற அந்த டைலாக், 50 வருஷ அரசியல், எனக்கு அப்புறம் என் பிள்ளை வருவான், என் பிள்ளைக்கு அப்புறம் என் பேரை வருவான், அவ்வளவு ஈஸியா வந்து தட்டிட முடியுமா? அந்த ஐடியா வினோத் சார் இதை எக்ஸ்பிளைன் பண்றாரு, பிரகாஷ் ராஜ் சார் சொல்றாரு, தளபதி அதை ரிசீவ் பண்றாரு. முதல்ல இது எப்படி நடந்தது? இது கேட்கும் போதே ஒரு இப்போ நான் அந்த சீனை டைரக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இந்த டைலாக் எப்படா நான் இவர்கிட்ட சொல்லுவேன், இதை எப்படா நான் அவர்கிட்ட சொல்லுவேங்கிற பல பதற்றம் இருக்கும். மேக்கிங்கா இது எப்படி நடந்தது, குறிப்பா அந்த டைலாக் பத்தி, அதை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? கமெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பாங்கல்ல, நான் என்ன சார் அப்படி சொல்லும் போது இது என்ன ரீசன்லாம் எனக்கு தெரியாது. அந்த கேரக்டர் என்ன பண்ணிருக்குமோ அப்படின்ற மாதிரிதான் நான் ஃபீல் பண்ணேன். ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற அரசியல் எனக்கு தெரியல. பட் ஆனா சார் வினோத் சார் இந்த கேரக்டர் ரோஜா ரங்கசாமின்ற கேரக்டர்
என்னவா இருந்திருக்கு, ம். அவன் என்னவா இருக்கான் அந்த கேரக்டர், அவனுக்கு அப்புறம் அவன் பையனும் பேரனும் தான் இருப்பான் அப்படின்னா அந்த கேரக்டர் அப்படி பண்ணிருக்கு போல. ஓகே அப்படிதான் நான் நினைச்சேனே தவிர இதுக்கு பின்னாடி என்ன வச்சு எழுதுனாங்கன்றதுலாம் எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. சோ ஆனா அந்த சீன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்கு ஸ்கிரீன்ல பாக்கும்போது. நீங்க இது பாத்தீங்களா இந்த ரீல? உங்க சிரிப்பு வந்து சீமான் சாரோட சிரிப்பு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கறதெல்லாம் பாத்தீங்களா? அது பிரதர் இப்ப ஒரு 2-3 நாளா அது ஒரு பயங்கர வைரலா ஆமா. போயிட்டு இருக்கு. ஏன் சிரிப்பை கட் பண்ணிட்டு சாரோட சிரிப்பை போட்டிருந்தான். நம்ம என்னடா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்ற மாதிரிதான் எனக்குமே இருந்தது. ஓகே பட் ஆனா சாரோட சிரிப்பை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஓகே. பிகாஸ் நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஆமா ஆமா. நம்ம அவ்வளவு நேசிக்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவரோட சிரிப்பை வச்சு சொல்றது வந்து ஐம் வெரி ஹாப்பி. ஓகே. ரொம்ப சந்தோஷத்தோட பாசிட்டிவாவே பாக்குறீங்க அத. ரொம்ப சந்தோஷத்தோட ஏத்துக்கிறேன். ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா சார் மேல நமக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு. அந்த டயலாகா இருக்கட்டும், அடுத்த சீன்ல நீங்க சிரிக்கிறீங்க, சிரிச்சோன்னா தளபதி இந்த மாதிரி ஏதோ ஒரு போருக்கு இருக்கா, இதை கத்தி இருக்கான்னு தெரியல, அதை எடுத்து அப்படி அப்படி குத்திட்டோன்னா நீங்க சாகுற மாதிரி ஒரு சீன். தியேட்டரே பிளாஸ்ட். நீங்க குத்தனோடனே ராவண மவண்டா அப்படின்னு வருது. அப்படியே பாக்குறாரு பிரகாஷ் ராஜ் சார், அப்படியே உறைஞ்சு போய் பாக்குறாரு. சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, சிரிக்கலாம் சார், நீங்க பேசுங்க சார் அப்படின்றாரு. எப்படி இருந்தது தியேட்டர்ல இந்த மாதிரி? எனக்கு தெரிஞ்சு எந்த ஆர்டிஸ்டுமே தான் சாகுற ஸ்கிரீன்ல தான் சாகுற சீனை இவ்வளவு என்ஜாய் பண்ணி பாத்துருப்பாங்களான்னு தெரியல. அந்த மொமெண்ட்டை பத்தி ஷேர் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் படம் பாத்தீங்க, அதுல இருந்து எல்லா ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கு அதை பத்தி பேசலாமே. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா ஒரு ஆக்டருக்கா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம இவங்களோட படங்கள் எல்லாம் பார்த்து வளர்றோம். சாரோட மாஸ் டயலாக்ஸ் எப்படி இருக்கும், சாரோட அவரோட மாஸ் டயலாக் பேசும்போது கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பார்த்து 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 வளர்ந்துருக்கோம். ஓகே. அப்படியே மனசுல ஆணித்தரமா பதிஞ்சிருக்கு நமக்கு எல்லா எக்ஸ்பிரஷனும் சார். அப்படி இருக்கும்போது அப்படி ஒண்ணு நானும் சாரோட காம்பினேஷன்ல அது நடக்கும் அப்படின்றது வந்து இது ஒரு பயங்கர கிஃப்டா நான் அதை பாக்குறேன். இந்த தருணத்துல நான் வந்து மதி அப்படின்ற ஒருத்தரோட நேம சொல்ல விரும்புறேன். அவர் தான் அசோசியேட் டைரக்டர். அவர் இந்த படத்துக்காக எனக்கு கூப்பிட்டு. ஸோ அவர் இல்லைன்னா இந்த படம் எனக்கு கிடைச்சிருக்காரு. ஸோ அப்படிதான் இந்த பாக்குறேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸ்கிரீன்ல வந்து அதை நான் பார்க்கும்போது நான் சாகுறத பார்த்து ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கத்துறாங்க, சந்தோஷப்படுறாங்க அப்படின்றதுனா அந்த கேரக்டர் எவ்வளவு தூரம் ஒர்க் ஆயிருக்கு இவங்களுக்கு எல்லாம். அப்போ அதை அவங்க ஃபில் பண்ணிருக்காங்க இந்த கேரக்டரை அவங்க மனசுல. உங்க சிரிப்பு வந்து ஆடியன்ஸ எரிச்சல் ஊட்டுது. அப்ப அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, நம்ம பண்ற, இப்ப நான் ஒரு ஆக்டரா நான் இருக்கேன், எல்லாருக்குமே ஆக்டரா இருக்கும்போது ஐ வாண்ட் ஸ்கோர், நான் இங்க ஸ்கோர் பண்ணணும், ஆடியன்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு இல்ல. இந்த கேரக்டர் ஆடியன்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்க கூடாது, இந்த கேரக்டர் ஆடியன்ஸை எரிச்சல் ஊட்டணும். அப்ப அதை நோக்கி ஒரு ஆர்டிஸ்டா அந்த ப்ராசஸ் அது எப்படி? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த சீன் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணல, சரியா ஒர்க் ஆகலன்னா சாகும் போது கத்த மாட்டாங்க. சாருக்கு அந்த ராவணா அந்த சாங் எழுப்பினாலும் ஒன்னும் ஹைப் இருக்க போறது இல்ல. ஓகே. சாருக்கு யூஸ்வலா கிடைக்கிற எல்லா மாசம் கிடைச்சிடும். பட் அந்த கேரக்டர் அப்படி ஆனாதான் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். அதனால ரொம்ப நான் கான்சியஸா இருந்தேன். சாருக்கு வந்து இந்த சீன் நம்ம கிளாப் வாங்கி கொடுக்கணும். நம்மளோட கட்டாயம் இருக்கு நமக்கு. நான் எவ்வளவு தூரம் ஹேட் கொடுக்கறனோ அது வச்சுதான் சாரோட மாஸ் எலிவேஷன் இருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கான்சியஸா இருந்துட்டே இருந்தேன். இருக்கும்போது நான் ஒரு தைரியத்துல எடுத்தேன், இந்த சிரிப்பு எடுக்கலாம், இந்த சிரிப்பு மக்களுக்கு கண்டிப்பா ஒரு வெறுப்பு கொடுக்கும்ன்ற மாதிரி இருக்கும் நம்பினேன். அப்படி எடுத்தோன்னே சாரும் சிரிச்சாங்க, நல்லா இருக்குமா அப்படின்னாங்க. டைரக்டர் சாரும் வினோத் சாருமே நல்லா இருக்கு சந்தீப், இதே ஃபாலோ பண்ணுங்க, இது நல்லா இருக்கு, இத புடிங்க, இந்த மீட்டரை புடிங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிதான். அது எத்தனை டேக் போச்சு எனக்கு தெரிஞ்சு அது 2-3 டேக்லயே ஓகே ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த சிரிப்பை ஒரு விதமா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி சிரிச்சேன், அதுக்கப்புறம் 3வது சார் சொல்லி முடிக்கும் போது மியூட் பண்ணிருக்காங்க இல்லையா, அங்க ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைல போனேன். அப்புறம் இங்க லோல வந்தேன். அப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு, எந்த சிரிப்பை ஃபர்ஸ்ட்ல வைக்கலாம், எந்த சிரிப்பை செகண்ட்ல வைக்கலாம், எங்க ஹை கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அந்த மட்டும் டிஸ்கஸ் பண்ணாங்க சார். அப்புறம் இது இங்க வச்சுக்கலாம், இது லாஸ்டா வச்சுக்கலாம், ஒரு ஹை கிடைக்கும், ஒர்க் ஆகும். சோ 3த்துல இருந்தும் கொஞ்சம் யூஸ் பண்ணி வச்சு நான் ஐடியா பண்ண. சாரும் வினோத் சாருமே ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அப்படிதான் ஒர்க் பண்ணோம். ஃபைனலா அந்த சீன் ஒர்க் ஆயிடுச்சு. பாபி தியோல் சாரோட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி அவர் என்ன சொன்னாரு அந்த டைம்ல? பாபி தியோல் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஷாட்டுமே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் ப்ரோ. அந்த ஷாட் செம்மையா ஒர்க் ஆச்சு அந்த ஷாட். ஆனா எனக்கு தெரியாது, அன்னைக்கு நான் நடிக்க அந்த செட்டுக்கு வந்துட்டேன். அன்னைக்கு எனக்கு தெரியாது இப்படி ஒரு ஷாட் இருக்கு, சார ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி இன்சல்ட் பண்ணி அனுப்புற ஷாட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பாபி தியோல் சார் வந்துட்டாங்க.
ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. ரெடின்னு சொன்னா வினோத் சார் கூப்பிட்டாங்க. சந்தீப் ரெடியா அப்படின்னா, சார் எனக்கு ஷார்ட் தெரியாது சார். என்னப்பா சொல்ற ஷார்ட் தெரியல அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு என்ன ஷார்ட்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் சொன்னேன் சார் அப்படின்னு. சந்தீப் இதுதான் ஷார்ட். ஓகே சார் பாபி சார் எப்படி சார்? இல்ல நீ தைரியமா பண்ண, நல்லா பண்ணிடு, ஒரே டேக்ல பண்ணிடுமா, ஏன்னா இன்னொரு ரிப்பீட் போக முடியாது அப்படின்னு. பண்ணிடுவியா அப்படின்னா, சார் டெஃபினட்டா பண்றேன் சார் அப்படின்னு சொல்லி நான் சாரை போய் பாபி சார் பார்த்தேன். பாபி டியோல் சார் பார்த்துட்டு, சார் நான் தான் சார் அந்த ஷார்ட் பண்றேன். குட்மா பண்ணு, ஆல் தி பெஸ்ட். அப்புறம் போயிட்டேன், ரெடி ஆகி போயிட்டேன். போய் அந்த ஷார்ட்டை பண்ணி முடிச்சு யார் பண்ண சொன்னதே கிளிக்க தான். பட் நான் அதுக்கு நடுவுல சில பிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நானா அந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணலாம், இன்சல்ட் பண்ணி அனுப்பணும்னா ட்ரெஸ் கிளிக்கிறது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் இன்புட்ஸ் எல்லாம் அதுல போட்டேன். ஓகே, நோட் பண்ணா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சுட்டு கட்டுன்னு சொன்னாங்க, எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, சூப்பர்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சார் கேட்டேன் சூப்பர் அப்படின்ட்டாரு. நான் போய் பாபி டியோல் சாரோட காலை டச் பண்ணி, சார் சாரி சார் பண்ணதுக்கு அப்படின்னு. வாட் ஆக்டர் மேன் யூ ஆர். ஓகே, வாட் ஆக்டர், கம் வில் see the shot அப்படின்னாரு. அந்த தோல்ல கை போட்டுட்டு அந்த ஷாட்டை பாக்குறாரு. பார்த்துட்டு இதை அப்படியே பார்த்துட்டு, my entire life no one this did to me. ஓகே, குட் மேன் சார், தேங்க்யூ சார், ஆல் தி வெரி பெஸ்ட் அப்படின்னு. சூப்பர் சூப்பர், ரொம்ப ஸ்வீட் அவரு. பயந்துட்டே இருந்தேன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ, இதுக்கு என்ன சொல்லாதெல்லாம் லைட்டா ஆட் பண்ணி விட்டேன். ஓகே, ஓகே, இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு நினைச்சேன். பட் இதான் ஒரு ஆர்டிஸ்டோட கான்ட்ரிபியூஷன். அவர் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவரு. ஆமா, இவ்வளவு பெரிய ஃபேமிலி அவரு. இப்படி நான் ஒரு அப்கமிங்ல வர ஒரு ஆக்டர் நான் யார் அவர் முன்னாடி, ஆனா அந்த கேரக்டர் தான் அவர் யோசிக்கிறாரு. அந்த கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கத்துக்கணும் நிறைய. ஆக்சுவலா பாபி தியோல் அப்படி ஒரு சீன் நடிக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். அப்படி அந்த கட்ஸோட வரவரு இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆடைகளே கழட்டிட்டோம். இந்த அவமானங்கள்லாம் என்ன, எண்ட் ஆஃப் தி டே we are getting paid for whatever we are doing. இப்ப பாபி தியோல் சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணாரு, அதுன்னு சொல்றீங்க. தளபதி என்ன சொல்லியிருக்கிறாரு உங்களோட ஆக்டிங்? ஏன்னா ஒரு ப்ரொலாங்டு சீக்வன்ஸ் இருக்கு. தளபதி வந்து அந்த கோட்டையை, பிரகாஷ் ராஜ் சாரோட அந்த கோட்டையை விசிட் பண்ணும் போதெல்லாம் ஒரு நிறைய சீன்ஸ் இருக்கு. அவர் முன்னாடி நிறைய பெர்ஃபார்ம் பண்றதுக்கான இது. இப்போ நீங்க கிரிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தோனி முன்னாடி நல்லா ஆடிடணும்ட்டு நிறைய பேர் அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்டுக்குமே வந்து நம்ம தளபதி படத்துல வேற சீன்ஸ்ல இருந்தா கூட தளபதி முன்னாடி வர சீன்ஸ்ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும்ல. அவர் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு ஏதாவது சொல்லியிருக்காரு? ஆர்டிஎக்ஸ் பார்த்து சொன்னாரு, ஜனநாயகன் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? அதெல்லாம் மெயின். ஜனநாயகனுக்கு அப்புறம் நான் எப்படி சாரை பார்க்க முடியும்? இல்ல, ஸ்பாட்லயே சொல்றேன். ஸ்பாட்ல அன்னைக்கு பார்த்துட்டு அந்த முடிச்சுட்டு சிரிச்சாங்க. அந்த ஷாட் முடிஞ்சிச்சு, குத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சிரிச்சாங்க. அப்புறம் சார் அப்படியே எழுந்து எல்லாரும் பேச போயிட்டாங்க. பேசப்பட்டு நானும் அசிஸ்டன்ட் அண்ணா இருக்காங்க, நாங்க 2 பேரும் அப்படியே வெளில வந்தோம். சார் அப்படியே நடந்து வந்தாரு. நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். எப்படி பார்த்து வளர்ந்தோம்ல நம்ம, கண்ணு முன்னாடி சார் நடந்து வராங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிருக்கேன். நேரம் என்கிட்ட வந்துட்டாரு. சார் அப்படின்னா கேரளா தானே அப்படின்னா. ஆமா சார் கேரளா தான் சார். கேரளால எங்க அப்படின்னாரு. நான் ஒரு செகண்ட் சுத்தி பாக்குறேன், அவ்வளவு கிரௌடு. ஓகே, ஆனா அவர் உங்ககிட்ட பேசிட்டு, ஆனா என்கிட்ட பேசுறாரு. எனக்கு ஒண்ணும் புரியல. வந்து பரவாயில்லடா, கடவுள் ஏதோ உனக்கு ஆசீர்வாதம் இருக்குடா உனக்கு அப்படின்னு மாதிரி நினைச்சுக்கிட்டேன் உள்ளுக்குள்ள. அப்புறம் கேட்டாரு, எங்க கேரளால எங்க அப்படின்னாரு. சார் கேரளால தலிஷேரி சார். இங்க எங்க இருக்கீங்க சார்? பொன்னேரின்னு ஒரு ஊரு. என்ன சார் பிறந்து வளர்ந்தது படிச்சது? பொன்னேரி எனக்கு தெரியும்பா அப்படின்னாரு. அப்படியா சார்? தெரியும்பா தெரியும் அப்படின்னாரு. அந்த ராக்கி தியேட்டர்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அது அம்பத்தூர்ல இருக்கு. அம்பத்தூர்ல கொஞ்சம் பக்கம். நீங்க ரெடில்ஸ்ல இருந்து கொஞ்சம் வண்டி எடுத்தீங்கன்னா போயிடலாம். இன்னும் ஜனநாயகன் முடியல, ஃபீவர் முடிஞ்சா ராக்கி தியேட்டர்ல ஒரு நாள் போய் பாருங்க. சண்டே, சாட்டர்டே சண்டே போய் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். பயங்கரமான. நான் கத்தி அங்கதான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ என்னங்க, இப்போ தளபதி இருக்கிற பீக்லாம் வர அன்னைக்கே கத்தி துப்பாக்கி டைம்லயே வந்து உங்களுக்கு 3 நாள் கிடைக்காது. ஃபுல் ரசிகர் மன்றம் பிளாக் பண்ணிடுவாங்க. பயங்கர கிரேஸ் இல்ல. அதனாலதான் அவர் சொல்றாரு, பொன்னேரி எனக்கு தெரியும், நம்ம போட்ட எனக்கு தெரியாம இருக்கும். ஓகே, சொல்லுங்க. அப்படி சொன்னாரு. இப்பவும் பொன்னேரியில அவங்கதான் சார் தான், டிவிக்கு தான் அங்க வின் பண்ணிருக்கு. சோ இப்படி இருக்கும்போது பொன்னேரி எனக்கு தெரியும் பண்ணாரு. பயங்கர சந்தோஷமாயிருச்சு எனக்கு. அப்போ ஓகே அப்படின்னா நான் சார் கிட்ட சொன்னேன், சார் உங்க என்னைக்கா லைஃப்ல பார்த்தா ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார், சொல்லலாமா அப்படின்னு. இவ்வளவும் நடக்குது, பேசுறாரு என்கிட்ட. சரி நானும் சொல்றேன், என்னப்பா அப்படின்னாரு. சார் நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பகவதி வில்லன் ரிலீஸ் ஆச்சு சார். சக்திவேல் வெற்றிவேல் ஒரு தியேட்டர் இருந்துச்சு. ஓகே, நான் அப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸ்கூல்ல மழை லீவ் விட்டாங்க, போயிட்டேன் ஸ்கூலுக்கு. ஸ்கூல் போகாம தியேட்டர் போயிட்டேன், லீவ் சார் ஸ்கூல்ல. படம் பகவதி வில்லன் சேம் டே ரிலீஸ் பார்க்க போனோம் சார். படம் பார்த்துட்டு நீங்க அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வீட்டுக்குள்ள வருவீங்களா சார், இன்னசென்ட்டா வந்துட்டு, ஏய் அந்த குழந்தை இந்த மண்ணை தொடுண்டா அப்படி சொல்லி நான் நடிச்சு காட்டுவேன். தளபதி முன்னாடி என்கிட்டயே வா, அந்த மண்ணை தொடுண்டா, நீ வந்து பணத்துக்காக கத்தி எடுத்துவேன்
நான் பாசத்துக்காக கத்தி எடுத்துருவேன். அந்த குழந்தை இந்த மண்ணை தூட்டுண்டா அப்படின்னு நீங்க சொல்வீங்க சார். அவர் அப்படியே சிரிக்கிறார். அவர் முன்னாடி ஓகே. சொன்ன உடனே சிரிச்சாரு. சிரிச்சுட்டு அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட படம் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே சொன்னேன் சார், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோபின்னு ஃப்ரெண்ட் இருக்கான், அவங்ககிட்ட நான் சொன்னேன் சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் என்னைக்காவது லைஃப்ல ஆக்டர் ஆகும் தானே என்னோட ஆசை, உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இல்லடா, நான் ஆக்டர் ஆயிட்டேன்னா கோபி மச்சான் நான் கண்டிப்பா விஜய் சாரோட நடிப்பேன்டா அப்படின்னு சொன்னேன். மச்சான் நீ நடிப்படா, நீ நடிச்சிருவாடா அப்படின்னு அவன் சொன்னான். கட் பண்ணா இன்னைக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ் கழிச்சு முடிஞ்சிருச்சு சார், நான் இன்னைக்கு நடந்துருச்சு சார் அப்படின்னு. யோ கங்க்ராட்ஸ்மா, சூப்பர்மா, ஆல் தி பெஸ்ட்மா ஓகே அப்படின்னு தட்டிட்டு போனாங்க. அது மறக்க முடியாது. சூப்பர் சூப்பர். அதுவே ஒரு ஃபிளெக்ஸ்ல ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஆமா பாருங்க பாருங்க, நான் தளபதி கூட அதுவும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் அதெல்லாம் சொன்னபோது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? நான் மாதிரி போன் அடிச்சவங்க போன் அடிச்சு ஸ்கூல் டேஸ் சொல்லுவ இந்த மாதிரி தான், ஆனா நீ நடத்தி காமிச்சிட்டியா, சூப்பர், சொன்னதை நடத்தி காமிச்சிடும். சூப்பர். விஜய் சார் மாதிரிதான் ஒரு கான்பிடென்ட். சொன்னா எத்தனை பேர் எதிர்த்தாலும் நான் சொன்னதை செய்வேன், செஞ்சதை செஞ்சு செஞ்சு காட்டுவேன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல சார் கிட்ட, அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் ஒரு கான்பிடென்ட் தான். சூப்பர். எப்படி இருக்கு சாப்பாடு? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. இந்த டிஷ் பத்திலாம் நீங்க தனித்தனியா சொல்லி ஆகணும். இந்த டிஷ் பேர் என்ன? பொரிக்கறி வறுவல். பொரிக்கறி வறுவல். ஓகே. மட்டன் உப்பு கறி, நெய் இறால் வறுவல். அது புரியல. வெண்ணு பொட்டு கறி. வெண்ணு பொட்டு கறி எப்படி இருந்தது? எல்லாமே எப்படி இருந்துன்னு சொல்லணும் நீங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இங்க ஆக்சுவலா பசும்பொன்னுக்கு வரணும்னு எனக்கு தேங்க்யூ. பசும்பொன்னுக்கு வரணும்னு ஐடியா இருக்கு. ஓகே. வீட்டுல சொல்லிட்டு தான் இருந்தாங்க, போலாம் ஒரு நாள் போலாம் அப்படின்னு. நம்ம பாப்போம்ல, நம்ம இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வைப்போம்ல, அந்த மாதிரி இங்கெல்லாம் போகணும் அப்படின்றப்போ பக்கெட் லிஸ்ட்ல இருந்தது. ஓகே. பக்கெட் லிஸ்ட்லனா இங்கெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி இங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க இங்க கூப்பிட்டீங்க. ஓகே. என் வைஃப் கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி இங்க பசும்பொன் அங்கதான் போறேன், அங்கதான் கூப்பிட்டுருக்காங்க. அங்கதானே நம்ம போகணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு. போயிட்டு வாங்க ஜாலியா நல்லா சாப்பிட போறீங்க. சூப்பர். இது நாளத்துல இது பர்టిక్యులர் ஃபேவரட்னு எது சொல்வீங்க? நான் அவ்வளவா வந்து எண்ணெயில போட்டது பொரிச்சது வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிடுவேன். சோ மிச்சதெல்லாம் ஆனா சும்மா டேஸ்ட் தான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே. எல்லாமே நல்லா இருக்கு பிரதர். தனியா எனக்கு அப்படி இது சொல்ல தெரியல. சூப்பர். இப்போ படத்துல பாத்தீங்கன்னா படம் லீக் ஆயிருச்சு. அந்த லீக் ஆன அன்னைக்கு அந்த மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஷேட்டர் ஆயிட்டாங்க. தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும். ஏன்னா வந்து பொங்கல்னாலே தளபதி படம், பொங்கல் இல்ல தீபாவளி ரெண்டுத்துல ஏதோ நாள் தளபதி படம். தட் ஹஸ் பிகம் a பார்ட் ஆஃப் த கல்ச்சர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். சோ அன்னைக்கு லீக் ஆகி படம் வரல. முன்னாடியே படம் வரல, ஏ சர்டிபிகேட்னாலங்கிறது ஒண்ணு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் லீக் ஆகுது. 2 திங்ஸ் பத்தி நம்ம பேசுவோம். முதல்ல படம் சர்டிபிகேட்னால லாக் ஆன அன்னைக்கு பொங்கலுக்கு வரப்போறது இல்ல, the celebration is not going to happen அப்படின்னு தெரிஞ்ச அன்னைக்கு மனநிலை என்னவா இருந்தது? நான் வந்து இந்த படம் கமிட் பண்ணிட்டு நடிச்சு முடிச்சுட்டேன். நடிச்சு முடிச்சுட்டு ஃபேமிலியில நான் யாருக்கிட்டயுமே சொல்லுவேன். ஓகே. யாருக்கிட்டயுமே சொல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் சர்க்கிள், ஃபேமிலி, ஈவன் வைஃப், யாருக்கிட்டயுமே சொல்லாம இருந்தேன். சரி ஒரு சர்ப்ரைஸா நம்ம வந்து இது வந்து சொல்லலாம், ஒரு நல்ல நாள் அதுமா நம்ம சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தான். நியூ இயர் அன்னைக்கு தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி, வைஃப், இன்ஸ்டாகிராம்ல என் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாருக்குமே நான் சொன்னது வந்து நான் Jan 9 ரிலீஸ் ஆகிற ஜனநாயகன்ல நான் இருக்கேன், விஜய் சாரோட லாஸ்ட் டைம் படத்துல நானும் இருக்கேன். எல்லாரும் ஷாக்கு. என்ன ஏதோ ஒரு சீன்ல சும்மா வருவியா, பேக்ல நிப்பியா அப்படின்னா அதெல்லாம் கேட்காதீங்க, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்ல, தியேட்டர்ல பாருங்க வருவேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாரும் ஷாக்கு. ரொம்ப ஹாப்பியா வெயிட் பண்றேன். 1ஆம் தேதி போகுது, 2ஆம் தேதி போடும், 3ஆம் போகுது, 4 வருது. ஒரு நாள் எக்ஸைட்மெண்ட். ஐயோ இன்னொரு 3 நாள் மக்கள் நம்மளை பாத்துருவாங்களே, மக்கள் நம்மளை பாத்துருவாங்க, அந்த சீன் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, ஐயோ டைனிங் டேபிள் சீன் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, பாபி டியோல் சார் சீன் எப்படி மெயின் டைனிங் டேபிள் சீன்ஸ், சோ இதெல்லாம் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்தேன். பார்த்தா சென்சர் இஷ்யூ வருதுன்னு சொல்றாங்க. நெல்முறையீடு நான் போன்லயே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அசோசியேட்ஸ் கிட்ட போன் அடிப்பேன், வந்துருமா வராதா என்ன நடக்குது அப்படின்னு. பார்த்தா எண்ட் ஆஃப் த டே 9th படம் வரல, வராது, எப்ப வரப்போகுதுன்றது தெரியாது. கேஸ் வின் போகும்போது அவ்வளவுதான். ரொம்ப சங்கடமாயிருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாட்கள் போகுது, அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் வெளில வந்து நம்மளும் லைஃப் பார்த்துட்டு இருந்தோம். நாட்கள் போகுது. அப்புறம் எலெக்ஷன்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க, எல்லாம் முடியுது, எல்லாம் வருது. இந்த ரேண்டமா நம்ம யூடியூப்ல எல்லாம் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ரேண்டமா சில வீடியோஸ் எல்லாம் வரும் நமக்கு. மாதிரி நீங்க ரிலீஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க வந்து தளபதி விஜய் அப்படின்னு நீங்க போட்டு ரிலீஸ் பண்ணிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா படம் ஆஃப்டர் எலெக்ஷன் வரட்டும்,
ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் இதுதான் வரும், அதான் நீங்க பார்க்க போறீங்க, அதுக்காக தான் இது நடந்திருக்கு அப்படிலாம் சொல்லும்போது மக்களுக்கு என்ன ஒரு கான்பிடென்டா இது, ஓகே இப்படிதான் நடக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபைனலி அது நடக்கும் செஞ்சது. நம்ம அப்படிதான் டைட்டில் கார்டையும் பார்த்தோம். ஓகே, அன்னைக்கு நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆனரபிள் படம் முன்னாடியே விட்டீங்கன்னா தளபதி விஜய், அப்புறம் விட்டீங்கன்னா முதல்வர் விஜய்ங்கிறத வந்து நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. நடா இது ஓவர் எக்ஸாஜரேஷன்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு பார்க்கும்போது எவ்ரிதிங் told was happening today. பயங்கரமா அனலைஸ் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அவங்களா இருக்காங்களா, அவங்களாம் எவ்வளோ அனலைஸ் பண்ணி என்னமோ கருத்துக்கெல்லாம் சொன்னாங்க. சார் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லையா, கான்பிடென்டா இருங்க அப்படின்வாரு. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்வாருல. அது வேர்ட் எல்லாம் கேட்கும்போது கான்பிடென்ட் எவ்வளவு முக்கியம் லைஃப்ல அப்படின்னு நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு. நம்ம நம்புறோம், எவ்வளவு பேர் நம்மள எதிர்த்தாலும் பரவாயில்ல, நம்ம நம்புறத நம்ம அடைவோம், நம்மள நம்புவாங்க, நமக்கு நடக்கும் அப்படின்ற ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதை நான் சார் கிட்ட பாக்குறேன். ஃபைனலா தான் நடக்கும் செஞ்சது இல்லையா. சூப்பர். அது ஒரு மோசமான நாள் தளபதி ஃபேன்ஸ்க்கு. Jan 8 நினைக்கிறேன் படம் கன்ஃபார்ம் வரப்போறதுல, நமக்கு தெரிஞ்சது Jan 8. இன்னொரு மோசமான நாள் எதுனா படம் லீக் ஆனது. கோர்ட்ல கூட சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் படத்தை பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த லீக் ஆனதை ஒட்டி பல விதமான சர்ச்சைகள் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. யார் பண்ணாங்க, எடிட்டர்ல யாரோ பண்ணிருக்காங்க, பட் அப்படி ஒரு செய்தி வந்து எல்லாருமே உலுக்கி எடுத்தது. இவ்வளவு பெரிய, அதாவது தமிழ் சினிமால இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவரோட படத்துக்கே ஒரு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அது எழுப்பிச்சு. அன்னைக்கு எப்படி இருந்தது படம் லீக் ஆயி, அது முதல்ல நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க படம் லீக் ஆயிருச்சுங்கிறத முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனநிலை எப்படி இருக்கு? நல்லா படம் எப்போ வரப்போகுதுன்ற ஒரு ஆசையில இந்த ட்ரீம்லயே நம்ம இருப்போம். ஒரு நாளும் கடந்து போவோம், என்னைக்காவது நல்ல செய்தி வந்துடாதா அப்படின்னு. அதே மாதிரிதான் ஒரு நாள் நல்லா தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் இருக்கும். என் ஃப்ரெண்டு 2 வாட்டி கால் பண்ணா, என்னடா தூக்கத்துல அடிக்கிறானேன்னு சொல்லி எடுத்துட்டேன். என்னடா சொல்ற அப்படின்னா, சூப்பரா பண்ணியிருந்தடா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ்டா, அந்த டைனிங் டேபிள் நீ சிரிப்ப பாரு, என்னடா சிரிப்பு, எப்படிடா எடுக்கிற அந்த மாதிரிலாம் அப்படின்னா. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சவங்க. என்னடா பேசிட்டு இருக்க நீ, படம் பார்த்தண்டா, செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ரா வந்து, நீ கொஞ்சம் நிறுத்துறா, என்ன பார்த்த ஏது பார்த்த, ஜனநாயகம் பார்த்தண்டா, என்னோட சீன்ஸ் பாத்தியான்னு, படமே பார்த்துட்டா அப்படி. இது எப்படி சொல்லுங்க? ஓகே, எவ்வளவு ஒரு என்ன மாதிரி இருக்கிற ஒரு ஆக்டருக்கு அது, அதுக்கப்புறம் விஜய் சார் ப்ரொடக்ஷனுக்கு, மக்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாரு. விஜய் சார் தான் எல்லாரும் கன்சோல் பண்ணிட்டு இருந்தாரு. இட்ஸ் ஓகே, பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. சோ எவ்வளவு பேருக்கு ஒரு எமோஷன் இது. என்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு அது நம்ம தியேட்டர்ல தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றது கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்க ஒரு படம். நம்ம சீன் இப்படி எல்லாம் வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இப்படி போன் பண்ணி சொல்றாங்க. அப்புறம் கண்டினியூஸா கால்ஸ். செம்மையா இருந்துச்சு படம், செம்மையா இருந்துச்சு படம். நானும் எல்லாத்துலயும் சொல்றேன், சோசியல் மீடியால போடுறேன், ப்ளீஸ் பார்க்காதீங்க, வைரஸிய ப்ளீஸ் பண்ணாதீங்க, வைக்காதீங்க, பார்க்காதீங்க, யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நானும் எவ்வளோ போட்டுட்டே இருந்தேன், சொல்லிட்டே இருந்தேன். பட் எண்ட் ஆஃப் தி டே மக்கள் பார்த்திருக்காங்க, பார்க்காமலாம் இல்ல, பார்த்திருக்காங்க. ஆனா அதான் சொல்றாங்களே, அவங்க கவர்மெண்டே சொல்லியிருந்தாங்க, எத்தனை 1.5 கோடி டவுன்லோட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வினோத் சார் சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளவு பேருக்கு ஷேர் ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு ரிலீஸ் பார்க்கும்போது என்ன ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, நாங்க கொண்டாடுவோம் அப்படின்றத இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து காலையில பைட்ஸ் எடுக்க போயிருந்தோம் கமலால. பப்ளிக் ஒப்பீனியன் டெய்லி எடுத்துட்டு இருக்கோம். 8:15 ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ, 2 ஸ்கிரீன் ஹவுஸ்ஃபுல். அடுத்த 12 மணி ஷோ 2 ஸ்கிரீன் ஹவுஸ்ஃபுல். அப்புறம் ஈவினிங் கேட்டா ஈவினிங் டிக்கெட் இருக்கு, பட் ஆனா முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சோ நம்ம லீக்கு, பாக்ஸ் ஆபீஸ் அடி வாங்குவோம், என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம். படம் 6வது நாள் சிட்டில இருக்கிற ஒரு பையன் சொல்றான், ஏங்க பசங்க ஸ்கூல் காலேஜ்ல போயிருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே அங்கேயும் போல, இங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. பட் அந்த ஃபியர் இருந்ததா, கலெக்ஷனா அடி வாங்குமோ, சக்சஸா அடி வாங்குமோ அப்படிங்கிற ஃபியர் இருந்ததா? இல்லப்பா, இது தளபதி படம், என்ன ஆனாலும் அடி வாங்காதுங்கிற கான்பிடென்ட் இருந்துதான் அது. ஏன்னா வினோத் சார் ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஐயா ஏதோ நடுவுல எல்லாம் வந்து அடிச்சிடலாம் நினைக்காதீங்க, இது தளபதி படம். வினோத் சார் அப்படி பேசுறாங்க, என்ன கான்பிடென்ட் இருக்கும் அவருக்கு சார் அது பேசணும் அப்படி இருக்க மாதிரி. நமக்கும் அப்புறம் நமக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ் குறைவு, பயங்கர கான்பிடன்ஸ் தான். இது என்ன இருந்தாலும் ஒரு அடி அடிக்கும். லீக் ஆகி இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் பாத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு படம் ஹிட் அடிக்குதுன்னா, விஜய் சாரை தவிர்த்து இது யாருக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு டாக் இருந்ததுன்னா, இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்திருந்தாதான் மைலேஜ். ஏன்னா இதுல அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு.
தளபதியோட பாலிடிக்ஸை முன்னிறுத்தி தான் இருக்கு. ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் தள்ளி போகுதுன்னா, ஒருவேளை தளபதி எலெக்ஷன்ல ஜெயிக்கல அப்படின்னா இந்த படம் வந்து நிறைய ட்ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அசம்ஷன்ல முன்னாடி பண்ணியிருப்போம், அது ஆப்போசிட்டா நடக்கும்போது இன்னைக்கு தளபதி ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த படம் வரதை பார்க்கும்போது எல்லாமே எவ்வளவு அட்வான்ஸ்டா அதை யோசிச்சிருக்காங்கிற மாதிரி ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க நம்ம சீனே எடுத்துக்கோமே, 50 வருஷம் பாலிடிக்ஸ், எனக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான், எனக்கு அப்புறம் இன்னொருத்த வருவான், ஒன்னாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தளபதி பண்ற ஒரு விஷயம் அவரோட பொலிட்டிக்கல் மெட்டஃபர் மாதிரியே இருக்கு. அரசியல் அவர் என்ன பண்ணாரோ அந்த மாதிரியே இருக்கு. இப்போ அவருக்கு இருக்கிற அந்த சிஎம் கிரேஸ்ல இருந்து பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. ஓ, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருத்தவங்க 1 வருஷம் முன்னாடியே யோசிச்சிருக்காங்க பாருங்களேன் அப்படிங்கிறது பிரமிப்பா இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி பிரமிப்பு ஊட்டின விஷயங்கள்லாம் படத்துல இருக்கு? அதுதான் சாரும் மக்களும் வச்ச கான்பிடென்ட். ஓகே, திரும்ப எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன மக்கள் ஏத்துப்பாங்க, நான் மக்களுக்காக நிற்பேன், மக்களை நம்புவாங்க, மக்கள் என் கூட நிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. படம் வரலனாலும் எனக்கு பரவாயில்ல, அது என்னோட தனிப்பட்ட விஷயம். பட் ஆனா நான் மக்கள் என் கூட நிப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்த ஒரு கான்பிடென்ட் இருக்கு, அதுதான் நான் ஆச்சரியமா பாக்குறேன். மக்களும் அதான் எடுத்தாங்க. சார் நீங்க வாங்க, நாங்க உங்க கூட நிக்கிறோம் அப்படின்றதுதான் பல பேரோட அனலிஸ்ட், பெரிய பெரிய அனலிஸ்டுங்களோட எல்லாமே உடைச்சது, கம்ப்ளீட்டா உடஞ்சிருச்சு இல்லையாங்க. இப்ப நம்மளால சாதாரண ஒரு ஆளா நம்ம எப்படி யோசிக்கிறது, ஓகே ஓகே, ஆச்சரியத்தோட வியந்து பாக்குறேன். ஓகே, மக்கள் சொன்னதும் சார் சொன்னது நடந்து காமிச்சிட்டாரேடா சார் அப்படின்றது ஒரு இதெல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஏன்னா இப்போ எச் வினோத் சார் கூட சொன்னாரு, நான் கூட தளபதி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், நானே நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள இருக்கிறவங்களோட டாக்ஸ்ல எப்படி, ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தா செட் ஆர்ட் டைரக்ஷன்ல எல்லாம் வந்து டிவிகே சார்ந்த கொடிகள் வைக்கிறது, டிவிகே சார்ந்த சிம் டே ஓவரா பண்ணாதீங்கடா அப்படின்னு தளபதி சொன்ன மாதிரிலாம். இது இந்த விஷயம் எனக்கு இவ்வளவு டீடைலிங்கா எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா அது அவ்வளவு டீடைலிங்கா எனக்கு தெரியல. அதெல்லாம் அப்பெல்லாம் என் சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்ல இல்லையா, நான் பண்ணப்போலாம் நான் அதெல்லாம் பாக்குறேன். மேபி சாரோட இருந்திருக்கப்போ மேபி அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் போல, நான் சார் அதை சொல்லியிருப்பாரு, நான் அப்படி பாக்குறேன். ஓகே, இப்ப நீங்க நினைச்ச சீன் இருக்குல்ல, அந்த சீன்ஸ் எதுவுமே பகவந்த் கேசரியில வராத சீன்ஸ். பகவந்த் கேசரியோட ரீமேக்னு சொல்லிட்டு தான் ஜனநாயகம் விட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா மாத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல உங்களோட சீன்ஸ் நிறைய வந்து மாத்தப்பட்டிருக்கும் போது, இது உங்களோட சீன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்காகவே எடுக்கப்பட்ட சீன்ஸ், இது பகவந்த் கேசரி இல்ல. அத பத்தி சொல்லுங்க. ஏன்னா நம்ம முன்னாடி படம் லீக் ஆனதுக்கு அப்புறம் பாக்குறாங்கிறத விட, இது பகவந்த் கேசரியோட ரீமேக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பகவந்த் கேசரியே ஒரு கூட்டம் போய் பாத்துச்சு பிரைம்ல, அமேசான் பிரைம்ல. ஆனா இந்த படத்துக்கு வரும்போது நான் பகவந்த் கேசரியில பார்க்காத விஷயங்கள்லாம் புதுசா வருது, புது புது கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதுல நீங்க இருக்கீங்க. அந்த விஷயங்களை பத்தி ஷேர் பண்ணலாம். எனக்கு நடிக்கும் போதும் இல்ல சினிமா ரிலீஸ் ஆகுற போதெல்லாம் ஒரு டாக்கு தான் இருந்ததே தவிர, ஒரு ஃபுல் ஃபைனலைஸ்டா இது ஒரு அங்கிருந்து ஒரு தழுவப்பட்டது தான், அதோட கண்டென்ட் தான் இதுல இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியாது. படம் நடிக்கும் போதும் எனக்கு தெரியாது, எண்ட்ல தான் எனக்கு அது லாஸ்டா தான் எனக்கு தெரிய வந்தது, அதுல இருந்த ஒரு தழுவல் தான் ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணிருக்காங்க. அதனால எனக்கு அது தெரியல. ஆனா நான் அந்த படமும் பார்த்திருக்கேன். எப்ப பார்த்தேன்னா அந்த படம் ரிலீஸ் அப்போ ஹைதராபாத்ல இருக்கு. என் ஒட்டுமொத்த ஃபேமிலியே நைட் ஷோக்கு சண்டை போட்டு கூட்டுப்போம். ஓகே, இது ரொம்ப பெரிய இது. நான் ஒரு இதுவா பாக்குறேன். எப்படின்னா ஃபேமிலி எல்லாம் சண்டை, நைட் ஷோ 11:30 ஷோ ஹைதராபாத்ல. ஃபேமிலியே திட்டுறாங்க, இந்த ஷோக்கு யாராச்சும் போவாங்களா, தூங்க வேணாமா காலைல அப்படின்னு. இல்ல ரொம்ப செம்மையா இருக்கும், பார்க்கலாம் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி சண்டை போட்டு திட்டு வாங்கி ஒட்டுமொத்த குடும்பத்தை கூட்டு போய் உட்கார வச்சிருக்கேன். யாருக்குமே படம் பார்க்குற இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் மட்டும் வியந்து அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பாலியாசரோட ஆக்ஷன், பெண்களுக்கு எதிராக சொல்ற, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற விஷயங்களை பத்தி சார் பேசுறது, குட் டச் பேட் டச் பத்தி எல்லாம் பேசும்போது கமர்ஷியலா சூப்பர் கண்டென்ட், சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சத்தியமா தெரியாது இப்படி ஒரு படத்தோட ரீமேக் தமிழ்ல வரும், அது வந்து விஜய் நடிப்பாங்க, அதுதான் ஒரு கடைசி படமா இருக்கும். அந்த படத்தை நான் ஒரு கேரக்டர்ல நடிப்பேன். இதெல்லாம் நினைச்சு கூட பாக்கல. இன்னைக்கு என் ஃபேமிலி எல்லாம் கால் பண்றாங்க, சாரிடா இன்னைக்கு படத்துக்கு கூடமா நாங்க திட்டினோம், ஆனா என்னடா இது லைஃப் அப்படியே புரட்டி போடுது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அதுல இல்ல இல்லையா? ஆமா, அது அங்க தெரியுது. அது வந்து தளபதியோடைய பொலிட்டிக்கல் பிரம்மாண்டத்தை குறிக்கிற சீன்ஸ் தான். நம்ம ஒரு சீன்ல எடுத்துப்போமே, எம்ஜிஆர் சார் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி தேங்க்ஸ் தலைவா அப்படின்னு சொல்லி அந்த சாட்டை எடுத்து அடிக்கிற சீன், அந்த சீன் பத்தி பேசியே ஆகும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் தளபதி வெர்ஷன். அதுதான் நடந்திருக்கு. ஓகே, அந்த எவ்வளவோ பெரிய நம்பிக்கை இருந்தா அதெல்லாம் ஷூட் பண்ணிருக்கணும். சோ அதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ ஷூட் பண்ணிருக்காங்க, அப்பவே சாருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. ஓகே, ஃபைனலா அது நடக்கும் செஞ்சிருக்கு. ஓகே, இதுமே இதெல்லாம் வியப்பு தான், என்ன ஒரு கான்பிடென்ட் அப்படின்றது. ஓகே, இப்ப நீங்க கேரளாவை சேர்ந்தவர்ல, தமிழ்நாட்டிலேயே தளபதியோட கிரேஸ் வந்து சொல்லவே வேண்டாம். நீங்க இத்தனை வருஷமா பாத்திருப்பீங்க.
தளபதி கேட்க கேரளால எங்க அப்படின்னு எப்படி பொன்னேரி எனக்கு தெரியும்ப்பா அப்படிங்கிறது பின்னாடி ஒண்ணு இருக்கோ, கேரளால எங்க அப்படின்னு கேட்கறாருனாலே தளபதியோட கேரளா மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லி தேவையில்லை. இவ்வளவு பெரிய இன்னைக்கு கூட வந்து நம்ம டீம் போயிருந்தாங்க கேரளாக்கு ஜனநாயகன். அவங்க வந்து சேலஞ்ச் பண்றாங்க, என்னைய தமிழ்நாடு ஃபேன்ஸ் நாங்க கொண்டாடி காட்டுறோம், எங்களை முடிஞ்ச எங்களை விட அதிகமா கொண்டாடுங்க பாக்கலாம் விஜய் அப்படிங்கிற மாதிரி அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. என்ன கேரளாக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன, தளபதிக்கும் என்ன, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படி கேரளாக்கு, அப்படி என்ன எங்களை விட நீங்க என்ன அதிகமா கொண்டாடுறீங்க தெரிஞ்ச அவங்க இதை பத்தி. லவ் தான் ப்ரோ. ஓகே, எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இதெல்லாம், எந்த படத்துல இருந்து? ஒரு எமோஷன் தான், எல்லாருக்கும் ஒரு எமோஷன் தானே விஜய் சார் அப்படின்னா, படங்களோட கனெக்ட் பண்றதுதான். ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடுனா சொல்லிடலாம், கில்லில இருந்து தளபதி வந்து வேற ரேஞ்சுக்கு போனாருன்னு சொல்லிட்டு, கேரளா மக்கள் எந்த படத்துல இருந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் மாஸ் பிலிம்ஸ், யார் இறங்கி அந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் படங்கள் இருக்குல்ல, பகவதியா இருக்கட்டும், திருமலையா இருக்கட்டும், அப்போல இருந்து எல்லாமே அவங்களுக்கு கேரளா மக்களுக்கு வந்து ரொம்ப அவங்க. அப்புறம் அவர் கட் பண்ணா லவ் ஸ்டோரி, காதலுக்கு மரியாதையா இருக்கட்டும், எல்லாமே மின்சார கண்ணாவா, இந்த மாதிரி எவ்வளோ படங்கள் ஓகே ஆடியன்ஸ் ரொம்ப அவங்க விரும்பினாங்க. அப்புறம் மனசுல ஏத்திக்கிட்டாங்க, கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எப்படின்னா ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் இந்த ஃபேன்ஸ் கிட்ட. கேரளா ஃபேன்ஸா இருக்கும், இந்தியா இருக்கும், ஆல் ஓவர் சாருக்கு எல்லா இடத்துலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லா ஸ்டேட்லயும் இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ லவ் அவங்க சார் மேல வச்சிருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்குலாம். ஓகே